காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நாளைய தினம் சந்திப்பினை நிகழ்த்துகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், 2 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் டெல்லி பயணப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரையும் இந்த டெல்லி பயணத்தின் போது சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த சந்திப்பு நாளை காலை 10 மணிக்கு நிகழ இருப்பதாக அறிகிறோம். இந்த சந்திப்பு பற்றிய முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அரசு முறை பயணமாக டெல்லி வந்துள்ள தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்திருக்கிறார். இதன் பிறகு ஒருவேளை அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க கூடும் அல்லது அது தள்ளி போகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தி அவரது இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். அப்போது அவருடன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் உடன் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இன்னும் ஒரு சில மூத்த தலைவர்களும் இந்த சந்திப்பின் போது உடன் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களோடு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நீண்ட காலமாகவே ஒரு நட்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முதலாக ஆதரவு கடிதம் வழங்கிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி விளங்குகிறது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தமது ஆட்சிக்கு ஆதரவு வழங்கியதற்காக தன்னுடைய நன்றியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார். அப்போது அவருக்கு சிறிய காலை விருந்துக்கு கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த சந்திப்புகள் எல்லாம் முடித்து போட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசின் நிதி உதவியோடு நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் நிறுவிய பிறகு அங்கிருந்து தன்னுடைய டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் ஜோசப் விஜய் தமிழகம் திரும்புகிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.